ஓகே பென். நீங்க ரொம்ப இந்த சின்ன ஏரியால இருந்து பெரிய ஒரு பாலிவுட் அந்த ரேஞ்சுக்கு வந்தது வந்து இந்த ஸ்டோரி லைனப்பே எனக்கு அப்படியே, ஏன்னா நாங்க எல்லாமே அதை அச்சீவ் பண்ணணும்னு நிறைய ரேப்பர்ஸும் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ த எண்ட் வந்து பாலிவுட் தான் உங்களுக்கு, ரைட்? அந்த அந்த எண்டை நீங்க தொட்டுட்டீங்க. இட் இஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு அதர் ரேப்பர்ஸ் அண்ட் மீ ஆல்சோ. ஸோ என்னன்னா, நீங்க அந்த பொங்கல் டைம்ல ஒரு பாட்டு பாடி உங்க அண்ணன் கிட்ட அந்த ஒளர்னீங்க சொன்னீங்க. அத கொஞ்சம் எங்க ஆடியன்ஸ்க்காக ஒளராம அந்த பாட்டை, இப்ப உங்க அண்ணெல்லாம் பாப்பாங்க, எல்லாரும் பாப்பாங்க. ஓகே. சோ நீங்க இந்த பாட்டு பேரு ஜவானி கா ஜோஷ். இது என்னோட ஃபர்ஸ்ட் ரேப். நான் சொன்னேன்ல அந்த கல்லில உட்காந்து நான் எழுதினேன் மொபைல்ல. ஜவானி கா ஜோஷ்னா லைக் த வெரி anger we have in our youthness, the excitement, ரொம்ப ஆக்டிவா இருப்போம். யார் என்னைய எப்படி சொன்னா இப்படி அப்படி அந்த அந்த ஜோஷ்னா எனர்ஜி. யூத்துக்குள்ள இருக்கும்ல அந்த எனர்ஜி. ஏதாச்சும் பண்ணணும் சீக்கிரம், எனக்கு அப்படி பண்ணணும், எனக்கு இப்படி வேணும், எனக்கு இது இப்படியே வேணும், அப்படி பண்ணணும், அது பத்தி இருக்கு. சோ அந்த பாட்டு இப்படி जवानी का जोश खोया तेरा होश भूल जा सारी गलतियों को बेटा तू निर्दोष आसान नहीं किसी को भी शक्ल से जांचना बिना तैयारी के ऑन द स्पॉट पे नाचना पैसे चोरी करके वटे चोर को तलाशना टीबी वाले पेशेंट को टीबी वाले पेशेंट को 100 बार खांसना लोकल में पब्लिक सफर करती हर रोज मान मेरी बात ना अपन धरती पर बोझ फौज जैसे लोग ले घूमे अपना बोझ ये लोकल है भाई एक और बार जरा सोच मेरी इच्छा नहीं तुझे नीचा दिखाना कर तू पीछा सही कहीं कीचा न जाना आजाद मेरा देश पर क्रांति का मोर्चा है दिखता वो देसी पर बंदा कहीं और का है धूम्रपान करता वो नशे को नहीं छोड़ता है मान मेरी बात आवाज मेरा रोड का है बात ये करोड़ों की मगजमारी कोट का कौन संभालेगा वजन ये मेरे लोड का गलियों के रेस में मैं सबसे तेज दौड़ता वो जैसे चीता मैं बाजियों को जीता मैं दारू नहीं पीता मैं जीने का तरीका मैं सीखा मैं ये हिप हॉप अपने दम पे पत्थर और कांटे होंगे मेरे हर कदम पे छोटे चल पड़ा मैं जंग पे लेकर कफन को सर पे मुसीबतों से लड़के और हजारों सीढ़ी चढ़ के MC Ben ये MC Ben எனக்கே ஒரு மாதிரி ஜோஷா இருக்கு. சரி, அந்த வளரும் போது என்ன, அந்த எப்படி வளர்னீங்க, எந்த போர்ஷன்ல வளர்னீங்க? ஐ டோன்ட் ரிமெம்பர் லைக் இப்போ அந்த அவ்வளவு ஞாபகம் இல்ல அந்த லைன். ஆனா எமினம் ப்ராப்பர் எமினம் ஆயிடுச்சுனா ஏலியன் லாங்குவேஜ் ஒரு டிஸ் அடிக்கிறீங்க போல. இல்ல bro, like Eminem is a rap god, people call him rap god. I love his music a lot, பட் அந்த விஷயங்கள், நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எனக்கு இந்த ராப்னாலே அந்த பிரதர்ஹுட் தான். இப்ப நீங்க பாடும்போது கூட என்ன வந்து ராப்ல அந்த பிரதர்ஹுட் உங்களுக்கு எப்படி இருக்கு மத்த ராப்பர்ஸ் கூட? தாராவில எங்க ஏரியால லைக் ஐ நோ ஃபியூ ராப்பர்ஸ் அங்க இருக்கு, தமிழ் ராப்பர்ஸ் இருக்காங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாரும். ஸோ அவங்க கூட தான் நான் சில் பண்ணிட்டு இருப்பேன். லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ சிட் வித் தேம். நாங்க ஜாம் பண்ணுவோம், சைஃபர் பண்ணுவோம், நல்லா சாப்பாடு சேர்ந்து டைம் பாஸ், ஃபுல் மஸ்தி, ஃபுல் என்ஜாய். ஸோ அப்படி உட்காந்து எல்லாரும் சில டைம் அவங்க தமிழ் ரேப் பண்ணுவாங்க, யாரு பீட் பாக்ஸ் பண்ணுவாங்க, நான் ஹிந்தியில ரேப் பண்ணுவேன். அப்படி பார்த்து நாங்கள் சைஃபர் அப்படி பண்ணிட்டு இருப்போம். ஸோ அங்கே ஃபன் டைம் ரேப்பர்ஸ் கூட. ஐ லவ் என்ஜாயிங் லைக் ஸ்பெண்டிங் டைம் வித் ரேப்பர்ஸ் அண்ட் பீட் பாக்ஸர்ஸ், ஸ்பெஷலி ஆர்டிஸ்ட், சிங்கர்ஸ், ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட். ஸோ தமிழ் ரேப்பர்ஸா கேட்ட இந்த ஷோல அந்த ஹிந்தி ரேப் கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா மியூசிக்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் இல்லைன்னு எனக்கு ஹிந்தி ஃபுல் ஃபிளஜா எனக்கு தெரியாது. பட் நீங்க உங்களோட மியூசிக் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பியா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா அதுக்குள்ள நம்மள வந்து இழுக்குது. ஸோ அதான் மியூசிக்கோட விஷயம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்லாம் பாத்துட்டோம். இப்போ வந்து உங்களோட மெயின் ஸ்ட்ரீமுக்கு போவோம். நீங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. தென் உங்களோட கிராமில வந்து உங்களோட ஏதோ ஒரு பாட்டு இருக்குன்னு நிறைய சொன்னீங்க. ஸோ அதை ஆடியன்ஸ்க்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். ஸோ அந்த ஜி அவார்ட் பேசிக்கலி 2020 நான் லாக்டவுன் டைம்ல நான் ஒரு பாட்டு எழுதுறேன் அன் அகாடமி பிராண்டுக்காக. ஸோ அவங்க ஐபிஎல்க்கு ஸ்பான்சர், அன் அகாடமி ஐபிஎல் ஸ்பான்சர். ஸோ அவங்களுக்காக அட்வர்டைஸ்மெண்ட், ப்ராப்பர் ஐபிஎல்க்கு சீசன் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அவங்க என்னைய ஃபோன் பண்ணாங்க, லிரிக்ஸ் வேணும் அவங்களுக்கு, நீங்க லிரிக்ஸ் எழுதுவீங்களா? நான் சொன்னேன் ஓகே ஐ கேன். ஸோ நான் 12 days ஆயிடுச்சு. நான் 12 days ஃப்ரம் மார்னிங் டு நைட் ஐ யூஸ் டு சிட் அண்ட் ஐ யூஸ் டு ரைட். ஸோ என் ஃபோன்ல கூகுள் குரோம்ல நீங்க பாத்தீங்கன்னா 5-6 டேப்ஸ் ஓப்பன் இருந்துட்டோம். அதுல ஜியோகிராஃபி, சயின்ஸ், பிசிக்ஸ், ஹிஸ்டரி, மேக்ஸ் எல்லாம்
எல்லா ஒரு டேப் ஓப்பனா இருக்கு. அதுல இருந்து நான் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரேப் எழுதினேன். ஸோ அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அன் அகாடமிக்கு. ஸோ அந்த ஆடுக்கு பேரு கிராக்கிங் த கேம். கிராக்கிங் த கேம். ஸோ அந்த ஆட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்காக என்னைய ஜி அவார்ட் கிடைச்சிட்டு, ஜி கியூரியஸ் பெஸ்ட் லிரிசிஸ்ட் ஸ்லாஷ் ரைட்டர் ஆஃப் த இயர் அவார்ட் 2020. ஓகே, அந்த ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா, நிறைய ரொம்ப ரிசர்ச். எப்பவுமே இந்த ரேப் எல்லாமே நீங்க ரிசர்ச் பண்ணி தான் பண்ணுவீங்களா இல்ல ஃப்ளோல அடிப்பீங்களா? ஏன்னா சில பேர் ஃப்ளோல அடிப்பாங்க. உங்களுக்கு எப்படி அந்த ரேப் ஃப்ளோ எப்படி பண்ணுவீங்க? ஸோ மை அண்டர் கிரவுண்ட் சாங்ஸ் ஐ டோன்ட் டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச் ஃபார் தட். நான் என் பர்சனல் சாங்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்காக, ஏன்னா அது என் லைஃப் ஸ்டைல், அது எனக்கு தெரியும். அதுக்காக ரிசர்ச் அவ்வளோ லைக் இட்ஸ் நாட் necessary. But the songs which I make for companies, advertisements and movies and web series and all, so I need to research something. Like Burger King kaga na ad பண்ணிருக்கேன், Burger King India official channel காக. ஸோ அதை பத்தி எனக்கு அவங்களுக்கு இன்கிரீடியன்ட்ஸ் நான் சொன்னேன், இன்கிரீடியன்ட்ஸ் சென்ட் பண்ணுங்க, நீங்க எப்படி பண்றீங்க, எது எப்படி இருக்கு. ஸோ அதை பத்தி நான் அது எடுத்து நான் ரேப் எழுதுவேன். அப்போ ஸோ அந்த அன் அகாடமிக் சாங் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். அது எல்லாரும் பார்த்திருப்பாங்க. IPL match, it's a very big long rap. I can sing 4 lines. No, 4 lines I can. ग्रेविटी को तोड़ना सीखा, स्पीड एंड डिस्टेंस जोड़ना सीखा, मोमेंटम एक्सेलरेशन मैग्नेटिक इंडक्शन सीखा, मेल्टिंग पॉइंट ऑफ मेटल सीखा, बॉइलिंग पॉइंट ऑफ केटल सीखा, थियरी का विजिशन सीखा. Oh, I just forgot the rap. பென், நீங்க நிறைய விஷயங்களா பண்ணிருக்கீங்க. இதுல நம்ம நடுவுல நம்ம பேச வேண்டியது என்னன்னா அந்த கிராமி. எஸ் எஸ். அதுல உங்களுடைய கொலாப் என்ன? ஸோ பேசிக்லி நான் ஒரு ஃபவுண்டேஷன் கூட வேலை பண்ணிட்டு இருந்தேன் 2017 2018 மேபி 2017 and 18. ஸோ அப்போ அவங்க 2 டைம் கிராமி அவார்ட் வின்னிங் இருந்தாங்க ஆர்டிஸ்ட். அவங்க பேர் ஏஞ்சலிக் கிட்ஜோ. ஸோ தாராவில இருந்து நாங்க பாட்டு பண்ணோம். ஐ வாஸ் ரேப்பிங் அண்ட் த பசங்கஸ் வேர் லைக் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வேர் லைக் பிளேயிங் ட்ரம்ஸ், recycle drums on the recyclable drums. So what happened, so my video and my voice was sharing on like in UK and அங்க இருந்து அவங்க பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி எது ஸ்மால் கொலாபரேஷன் பிரிட்ஜிங் இந்தியா அண்ட் UK இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்தியால இருந்து நான் இங்க பெர்ஃபார்ம் பண்றேன், வேற என் கூட வேற ட்ரம்மர்ஸ் இருக்காங்க ட்ரம்ஸ் ப்ளே பண்ணதுக்கு. வேற அங்க இருந்து அவங்க கிராமி அவார்ட் சிங்கர் இருக்காங்களா, அவங்க பாடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்து போனா இப்போ இந்த லாஸ்ட் 6 years இப்போ நீங்க விக்கிபீடியால சர்ச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு 5 டைம் கிராமி அவார்ட் சிங்கர் ஆயிட்டாங்க அவங்க. So that's a very good achievement, yeah, right? Of course, for us, for me as well, like, you know, to get associated with such kind of artists. Ben bro, நீங்க ரொம்ப சின்ன இடத்துல இருந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இது ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் கூட அந்த விஷயத்துக்கு தான் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸா இருக்கு. ஸோ நான் பர்சனலா நான் கேட்கணும் ஆசைப்பட்டேன்னா, ஸோ பாலிவுட் போயிருக்கீங்க, அங்க உங்களோட அந்த பெரிய காஸ்டிங், ஏன்னா வந்து ராணி முகர்ஜி கூட பாலிவுட்டோட குவீன் அவங்க, ஓகேங்களா, அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஷாருக் கான் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ ராணி முகர்ஜி அந்த படத்துல நீங்க வந்து ஸ்டார் காஸ்டிங்ல நீங்க ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங், அதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்றீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ப்ரோ? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்காக லைஃப் டைம் ஐ கேன் ரிமெம்பர். ஐ கேனாட் ஃபர்கெட் சச் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் லைக் ஐ ஹேவ் வாட்ச்ட், நான் அவங்கள பார்த்துருக்கேன் when I was small, when I was very young. So நான் அவங்களோட நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன். So she was a very good actress and I used to love her, like, you know, a very good actress. Yeah man, I love her work and all. But when I got the opportunity to work with her, and நான் அவங்கள பார்த்துட்டு தான் இருந்தேன். The way she acts, the way she gives the expression, the way she like perform without even saying a word, you know, you can see her eyes and you will see how she is reacting and all. நான் அவங்கள பார்த்துட்டு தான் இருந்தேன். So for the 35 days we were together 32 to 35 days. அந்த ஃபுல் டேஸ்ல நான் அவங்கள பார்த்துட்டு தான் இருப்பேன் அவங்க எப்படி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஐ கேன் சே லைக் நவ் ஐ பிலீவ் ஐ கேன் சே தட் ஷீ இஸ் அ acting theater in herself, Rani Mukherjee. That like it's not like people call her the queen of Bollywood. She really is the queen of Bollywood, I can say. And udasla like movie, like while the time of shoot, like, you know, camera angles change out, lens change out, அப்படி இல்லைன்னா மேக்கப் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்னைய கூப்பிட்டுருவாங்க, பெஞ்சமின் கம் ஹியர். ஸோ நான் அவங்க கிட்ட போய் எஸ் மேம். ஸோ அவங்க சொல்லுவாங்க ரேப் பாடி, எனக்காக ரேப் பாடு. ஸோ நான் ஃப்ரீ ஸ்டைல் ஆன் த ஸ்பாட், மேம் கயர் இப்படி இருக்கு, இது இப்படி, அது இப்படி. அவங்க ரொம்ப பிடிப்பாங்க. ஸோ அந்த படத்துல கலாய்க்கிற மாதிரி நீங்க நேர்லயே ஆஃப் கேமரா கூட ரொம்ப every day I used to do. She used to love that. And she is the one who introduced me to Arun Dhawan.
யூனோ வருண் தவன் ஆக்டர். ஸோ வருண் தவன் ஒரு நாள் அங்கேருந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ ராணி முகர்ஜி மேம் என்னைய எடுத்து போனாங்க, கூப்பிட்டு போனாங்க. சொன்னாங்க வருண் இங்க வா, உனக்கு தெரியுமா இவ யாரு? அவங்க சொன்னாங்க தெரியல. ஸோ நான் சொன்னேன் என்னைய எப்படி அவங்க லைக் ஐ ஹவ் நோ ஒன் ஸோ தட் ஹி கேன் நோ அபவுட் மீ. ராணி முகர்ஜி சொன்னாங்க இவன் என் மூவில ஸ்டூடெண்ட் ரேப்பர் இருக்க ரோல் இவன் ரேப்பர் என் ஸ்டூடெண்ட்க்கு ரோல் பண்றான் இந்த மூவில. ஸோ வருந்தவன் ஷேக் ஹேண்ட் பண்ணோம், நாங்க போட்டோ எடுத்தோம் என்ன சேர்ந்து. நான் அவங்கள சொன்னேன் உங்க மூவிஸ் பார்த்துருக்கேன் என்னன்னு. நான் அப்படியெல்லாம் கான்வர்சேஷன்ஸ் ஆயிடுச்சு. வேற ஷாருக் கான் பத்தி ஒரு நாள் சக்சஸ் பார்ட்டி இருந்துச்சு. ஷாருக் கான் சார் என்டர் பண்ணாங்க, அவங்களுக்கு 0 மூவிக்கு ஷூட் இருந்துச்சு. 0 அது ஷூட் ஃபினிஷ் பண்ணிட்டு எங்க பார்ட்டில வந்தாங்க. ஸோ அப்போ நான் ரேப் ஃப்ரீ ஸ்டைல் ரேப் பண்ணிட்டு இருந்தேன் ஆன் த ஸ்பாட் ஷாருக் கான்காக. 10 நிமிஷம் நான் பாடிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் போனேன் அவங்க கிட்ட போட்டோ எடுக்கிறதுக்கு. அவங்க பாடி கார்ட்ஸ் என்ன சொன்னாங்க, யூ கேனாட் டேக் போட்டோ வித் ஹிம். ஸோ நான் சொன்னேன் ப்ரோ நான் அந்த ஆர்டிஸ்ட் இந்த மூவிக்கு, நான் இப்போ ரேப் பண்ணிட்டு இருந்தேன் 10 நிமிஷம் ஷாருக் கான்காக, பாத்தீங்களே நீங்க ஒரு போட்டோ எடுக்க கொடுங்க. நோ 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 யூ கான்ட் கோ. ஸோ அப்படி பேசு லைக் திஸ் டாபிக்ஸ் வேர் கோயிங் ஆன், திஸ் டாக்கிங்ஸ் அண்ட் ஆல் டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ராணி முகர்ஜி மேம் பார்த்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க பெஞ்சமின் என்ன ஆயிட்டு? நான் சொன்னேன் மேம் போட்டோ எடுக்கணும் சார் கூட. அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருந்தாங்க, மேம் வேற ஷாருக் கான் சார். ஸோ மேம் சொன்னாங்க எங்க வா. ஸோ அந்த பாடி கார்டு என்னையும் அலோவ் பண்ணிட்டாங்க. நான் போயிட்டாங்க. மேம் சொன்னேன் உன் ஃபோன் தான். என் ஃபோன் என்கிட்ட ஒரு ஓப்போக்கு ஃபோன் இருந்துச்சு. அந்த ஃபோன் எடுத்து ராணி முகர்ஜி மேம் என் போட்டோ கிளிக் பண்ணாங்க என் ஃபோன்ல இருந்து. ஸோ அந்த போட்டோ நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன், நிறைய லைக்ஸ் போயிருக்கு. நிறைய பீப்புள் கமெண்ட் பண்ணாங்க அந்த போட்டோ. பிக் மூமெண்ட். Yeah, it's a very big moment for me to click pictures with King Khan, you know, King of Bollywood. Yeah, King Khan, we can say King of Bollywood. And the picture was clicked by the Queen of Bollywood. Like I don't believe it has happened in really, you know, reality. ஸோ அந்த ரொம்ப பெரிய ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவங்க வந்து அந்த கைண்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய இன்டர்வியூஸ்ல பீப்புள் கேட்டாங்க ராணி முகர்ஜி ஆஃப் கேமரா எப்படி இருக்காங்க, ரியாலிட்டியில ஆக்டர்ஸ் லைக் யூனோ ஆன் ஸ்கிரீன் வேற இருக்காங்க, ஆஃப் ஸ்கிரீன். நான் சொன்னேன் ஆன் ஸ்கிரீன்ல எவ்வளவு அவங்க என்னைய ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, லவ் பண்ணாங்க, சேம் ஆஃப் ஸ்கிரீன்ல கூட பண்ணாங்க அவங்க. ஸோ அவங்க கிட்ட நடந்த எதனா ஸ்வீட் மூமெண்ட் இருக்கா? நீங்க சொன்னீங்க அவங்கள பத்தி நான் வந்து பாடினேன் அப்படின்ட்டு, அது ஒரு ஸ்வீட் மூமெண்ட். அது மாதிரி வேற எதனா ஸ்வீட் மூமெண்ட் இருக்கா? ஒரு வாட்டி லைக் ஐ வாஸ் ஃப்ரம் தாராவி, ஐ எம் ஃப்ரம் தாராவி. ஸோ நான் எல்லா செட்ல எல்லாருக்கும் தெரியும் கி பெஞ்சமின் MC பென் இவங்க தாராவில வந்திருக்காங்க ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு நாள் லைக் ஐ யூஸ் டு ட்ரீட் எவ்ரி ஒன் வித் லவ். ஐ யூஸ் டு ரேப் ஃபார் எவ்ரி ஒன். யாரு கேட்டாங்க ப்ரோ நீங்க என்ன பண்ணுங்க காட்டுங்க, ஸோ நான் ரேப் பண்ணிடுவேன். ஸோ ஃபுல் செட் ஒரு நாள் எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க, யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ், ராணி முகர்ஜி எல்லாரும். ஸோ அவங்க பிளான் பண்ணாங்க ப்ரோ பெஞ்சமின் உங்க ஏரியால நாங்க வாரம் ஒரு நாள் ஃபுல் பஸ் புக் பண்ணிட்டு ராணி முகர்ஜி மேம் நான் வேற HK இல்ல கோஸ்டார் ஃபுல் க்ரூ அந்த க்ரூல உட்காந்து தாராவி வருவோம், நீ எங்களை டூர் பண்ணுவியா தாராவி டூர்? நான் சொன்னேன் கண்டிப்பா பண்ணுவேன். வேற அதுக்காக தான். எஸ். ஸோ ஐ வாஸ் லைக் was very happy and I was feeling very proud because I can show my Dharavi, my hood, my people, my community to the Bollywood stars and I can bring them into my Dharavi. But unfortunately last moment la and the security வேற ஏதாச்சும் problem இருந்துச்சு. So finally அது ஆவல. இல்லனா அது one of the best moment for Dharavi people இருக்கலாம். ஓகே, அது நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? சீன் இன்னும் சேஞ்ச் ஆயிருக்கும், தாராவிக்கு பேர் இன்னும் நிறைய க்ரோ ஆயிருக்கும். வேற தாராவில நிறைய ஆர்டிஸ்ட், அப்கமிங் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் அப்படி கிடைச்சிருக்கும் கி எஸ் த பீப்புள் ஃப்ரம் பாலிவுட் ஆர் கமிங் இன் டு ஆர் பிளேஸ். ஸோ இட் மீன்ஸ் வி கேன் டூ சம்திங் கிரேட் இன் அவர் லைஃப். ஸோ நீங்க ராணி முகர்ஜி வந்து அந்த கலாச்சார ஏதோ ஒரு பாட்டு பாடினீங்களா, அது ஞாபகம் இருக்கா ஆடியன்ஸ்க்காக? ஃப்ரீ ஸ்டைல், அது பேசிக்கலி ஃப்ரீ ஸ்டைல் அப்படி இருந்துச்சு. சும்மா 2-3 லைன். मैम के बाल सुहाने, देखो मैम के लिए मैं लिखूं ये गाने, चेक चेक अब अचकाने, तू काय को बन रहा शाना, हाँ चेक, नाम मेरा MC Ben, मैं हूँ तेरा ये दीवाना रानी, चेक ஸோ இப்படி ஏதாச்சும் ஃப்ரீ ஸ்டைல் ஏதாச்சும் ஆன் தி ஸ்பாட். சூப்பர் பென். அது என்னன்னு எனக்கு தெரியல. இது ஃப்ரீ ஸ்டைல். ஃப்ரீ ஸ்டைலுக்கு அர்த்தம் என்னன்னா லைக் நிறைய பீப்புள் டோன்ட் நோ, லைக் many people don't know about free style. So there is a rap, like ஒரு rap எப்படின்னா நம்ம எழுதுவோம், அது பயாட் பண்ணுவோம், அது ரேப் பண்ணுவோம், லைக் அது சிம்பிள் ரேப். ஃப்ரீ ஸ்டைல் ரேப்னா நம்ம லிரிக்ஸ் எழுத மாட்டோம், ஆன் த ஸ்பாட், ஆன் த ஒகேஷன், ஆன் த டாபிக், யார் எங்க கூட இருக்கு, எந்த லொகேஷன்ல நம்ம இருக்கு, அது பத்தி ஆன் த ஸ்பாட் ஏதோ நம்ம மைண்ட்ல வருது சும்மா பேசிட்டு இருக்கணும். அது ஃப்ரீ ஸ்டைல் ரேப் எனக்காக, ரியல் ஃப்ரீ ஸ்டைல் ரேப். ஸோ அது நான் பண்ணிட்டு இருப்பேன். ஐ டூ அ லாட் தட் திங். ஃப்ரீ ஸ்டைல்ல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு. ஃப்ரீ ஸ்டைல் ரேப் நான் I do a lot of freestyle rap. ஷாருக் கான்காக நான் அந்த 10 நிமிஷம் 15 minutes I did the freestyle rap only. It was not my free written rhyme. I just started rapping on அந்த rap ஞாபகம் இருக்கா? இல்ல ஏன்னா ஃப்ரீ ஸ்டைல் நாங்க லைக்
a lot of நாங்க நிறைய freestyle rap பண்ணுவோம் நிறைய ஆர்டிஸ்ட்காக. So exactly அந்த lines It is not written, it is not right? written, so no proof of it. ஓகே ஓகே. பென்னை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல மோட்டிவேஷனான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பென் வந்து ராணி முகர்ஜிக்கு அந்த படத்துக்கு அப்புறமா இட் இஸ் வாட் இஸ் த மூவி நேம்? So the next movie ஹெச்கிக்கு அப்புறமா சில படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட் கூட பண்ணாரு? அவர் பெரிய பிக் ஆர்டிஸ்ட் கூட வந்து அவர் ஜாயின் பண்ணி அந்த படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க பார்க்கணும்னா நீங்க வந்து அடுத்த எபிசோடு தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக ஸோ சப்ஸ்கிரைப் தி பிளாக் ரெட் மீடியா ப்ரோ சேனல். ரைட் பென்? subscribe the channel and press the bell icon. Yeah. தேங்க்யூ பென். பென், முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ராணி முகர்ஜிக்கு வந்து ஃப்ரீ ஸ்டைல் பண்ணீங்களா? எனக்காக ஒரு சின்ன ஃப்ரீ ஸ்டைல். ஏன்னா நான் சொல்லிப்பேன் ராணி முகர்ஜிக்கு பண்ணாலே எனக்கு ஒரு ஃப்ரீ ஸ்டைல் பண்ணிருக்காரு. ஓகே. சோ உங்க பேர் கவிராசன்? கவி அரசன். கவி அரசன். ஓகே. கால் கவி, அவ்வளவுதான். ஓகே. चेक. हाँ यो साथ मेरे भाई बोले कवि अरसन, मैं करता सीधे बातें ना मैं देता भाषण। ब्लैक रेड मीडिया प्रो देखो साथ में मेरे स्टूडियो में, मैं चेन्नई से धारावी और धारावी से चेन्नई के स्टूडियो में ब्रो। यो MC Ben, see you soon guys.